2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகை சாய் பல்லவிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், கலைமாமணி விருதுகளில் 2021, 22, 23 ஆகிய இந்த 3 வருடங்கள்ல மிக முக்கியமா யாராருக்கெல்லாம் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் கலைமாமணி விருதை அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதானது சுமார் 30 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. அதில் இயல் பிரிவில் முக்கிய கவிஞரான நெல்லை ஜெயந்தாவிற்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இசைப்பிரிவில் பாபநாசம், அசோக், ரமணி ஆகியோருக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடக பிரிவில் பூச்சி எஸ். முருகன் அவர்களுக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட பிரிவில் எஸ்.ஜே. சூர்யா, சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி மற்றும் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் சுப்புராயன் ஆகியோருக்கும் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமிய கலைகளை பொறுத்தவரையில் காமாட்சி, முனுசாமி, மருங்கன், கே.சி.சி. பாலு ஆகியோருக்கும் 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் இயல் பிரிவில் முனைவர் அப்துல் காதர் மற்றும் முத்துகணேசன் ஆகியோருக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று நாட்டிய பிரிவில் சுவாமிமலை திரு கே. சுரேஷ் அவர்களுக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட பிரிவை பொறுத்தவரையில் விக்ரம் பிரபு, வி.சி. குகநாதன், திரைப்பட பாடலாசிரியர் விவேகா, திரைப்பட செய்தி தொடர்பாளர் டைமண்ட் பாபு மற்றும் திரைப்பட புகைப்பட கலைஞர் லட்சுமிகாந்தன் ஆகியோருக்கும் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரையை பொறுத்தவரையில் மெட்டி ஒலி காயத்ரி அவர்களுக்கு கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமிய கலைகளை பொறுத்தவரையில் கலைவாணன், எம்.எஸ்.சி. ராதாரவி, கே. பாலு ஆகியோருக்கும் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பொறுத்தவரையில் இயற்தமிழ் கலைஞர் கே. ஜீவபாரதிக்கு இயல் பிரிவில் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடக பிரிவில் ஜோதி கண்ணன், பழம்பெரும் நாடக நடிகர் ஜோதி கண்ணன், விழிப்புணர்வு நாடக நடிகர் தேவநாதன் ஆகியோருக்கும் கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட பிரிவை பொறுத்தவரையில் மணிகண்டன் என்ற காக்கா முட்டை திரைப்படம் மூலம் மிகவும் பிரபலமடைந்த காக்கா முட்டை மணிகண்டன், ஜார்ஜ் மரியான் தமிழ் திரைப்படங்களில் நட்சத்திர வேடங்களில் பல்வேறு வேடங்களில் நடித்துள்ள ஜார்ஜ் மரியான் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர் அனிருத். அதாவது தற்போது பெரும்பாலான திரைப்படங்களுக்கு இசையமைத்து வரும் அனிருத் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி சுவேதா மோகன் மற்றும் நடன இயக்குனர் சாண்டி, திரைப்பட செய்தி தொடர்பாளர் நிக்கில் முருகன் ஆகியோருக்கும் திரைப்பட பிரிவில் இந்த கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இசை நாடகத்தை பொறுத்தவரையில் ஏ.ஆர்.ஆர். கண்ணன் ஆகியோருக்கும் ஆர்.எம். தமிழ்ச்செல்வி ஆகியோருக்கும் இந்த 2023ஆம் ஆண்டுகளுக்கான இந்த கலைமாமணி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று 3 சிறப்பு விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயல் பிரிவில் பாரதியார் சிறப்பு விருது முனைவர் எழுத்தாளர் முருகேச பாண்டியனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எம்.எஸ். சுப்புலட்சுமி, அதாவது இசைப்பிரிவில் எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது பத்மபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கே.ஜே. யேசுதாஸை பொறுத்தவரையில் தமிழக அந்த தமிழ் திரைத்துறையில் மிகவும் பழம்பெரும் பின்னணி பாடகராகவும் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். நாட்டிய பிரிவில் பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாள் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று 2 சிறந்த கலை நிறுவனங்களுக்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிறந்த கலை நிறுவனத்தின் விருதானது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இயங்கி வரும் தமிழ் இசை சங்கமத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நாடக குழுவானது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இயங்கி வரும் கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி நினைவு நாடக மன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இன்றைய தினம் 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளில் சுமார் 90 பேருக்கு கலைமாமணி விருதையும் 3 சிறப்பு விருதையும் 2 நிறுவனங்களுக்கான சிறப்பு விருதையும் தமிழ்நாடு அரசானது அறிவித்துள்ளது. இந்த விருது வழங்கும் விழாவானது அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விருது பெற்ற அனைவருக்கும் இந்த விருதுகளையும் அதற்கான கேடையும் பாராட்டு பத்திரிகையும் உள்ளிட்டவற்றை வழங்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.